ரேகாவை கண்டுபிடித்து உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு மீனா அலைந்து திரிந்து தகவல்களை சேகரித்துக் கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் போலீஸ் நிலையத்தில் இருந்த முத்து சத்யா மீது தவறான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருப்பதை நினைத்து மிகவும் பதற்றமாக இருந்தான். மீனா எங்கே போனாள்? ஏதாவது தகவல் கிடைத்ததா என்று அனைவரும் கவலையுடன் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது முத்து மீனாவிற்கு தொலைபேசி அழைப்பு விடுத்தான். அழைப்பை எடுத்த மீனா, நான் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறேன், ஆனால் மிக முக்கியமான தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் நேராக ஸ்டேஷனுக்கு வந்துவிடுகிறேன் என்று கூறினாள். அந்த வார்த்தைகளை கேட்டதும் முத்துவுக்கும் விஸ்வாவுக்கும் சிறிய நம்பிக்கை தோன்றியது. சில நிமிடங்களில் போலீஸ் நிலையத்திற்கு வந்த மீனா மூச்சு வாங்கிக் கொண்டே தன்னிடம் கிடைத்த தகவலை பகிர ஆரம்பித்தாள். சத்யா வேலை செய்த நிறுவனத்தின் உரிமையாளரின் வீட்டில் ரேகா அடைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் தனக்கு வந்திருப்பதாகவும், அங்கு வேலை செய்யும் சிலரிடம் விசாரித்தபோது பல விஷயங்கள் தெரியவந்ததாகவும் கூறினாள். குறிப்பாக அந்த வீட்டிற்கு துணி துவைக்கும் பெண் ஒருவர், அந்த வீட்டில் ஒரு பெண் பல நாட்களாக உள்ளேதான் இருக்கிறாள், வெளியே வரவே இல்லை என்று சந்தேகப்படும் வகையில் பேசியதாக கூறியபோது அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். மீனா கூறிய தகவலை கேட்டவுடன் முத்து உடனே அந்த வீட்டிற்கு சென்று பார்த்துவிடலாம் என்றான். ஆனால் மீனா அதை மறுத்தாள். நம்ம இருவரையும் அவர்கள் நன்றாக அறிவார்கள், நாம் நேராக போனால் சந்தேகம் வந்துவிடும், ரேகாவை வேறு இடத்துக்கு மாற்றிவிடக்கூடும் என்று கூறினாள். அப்போது அங்கிருந்த ஸ்வேதா ஒரு யோசனையை முன்வைத்தாள். நானும் விஸ்வாவும் பண உதவி கேட்க வந்தவர்களாக அந்த வீட்டிற்குள் செல்வோம், உள்ளே என்ன நடக்கிறது என்பதை கவனிப்போம், ரேகா அங்கே இருப்பது உறுதியாக தெரிந்தவுடன் உங்களுக்கு தகவல் தருகிறோம், அதன் பிறகு போலீசுடன் நீங்கள் வரலாம் என்றாள். அந்த திட்டம் அனைவருக்கும் சரியாக தோன்றியது. விஸ்வாவும் உடனே சம்மதித்தான். ஒரு நிரபராதியை காப்பாற்ற வேண்டிய விஷயத்தில் எந்த ஆபத்தையும் ஏற்க தயார் என்று கூறினான். பின்னர் ஸ்வேதா முத்துவின் எண்ணிற்கு அழைப்பு இணைப்பை வைத்துக்கொண்டு வீட்டிற்குள் நடந்த உரையாடல்கள் அனைத்தையும் நேரடியாக கேட்கும் ஏற்பாடும் செய்தாள். அதன் பிறகு மீனா வழிகாட்ட ஸ்வேதாவும் விஸ்வாவும் காரில் ஏறி ரேகாவின் தந்தை வசிக்கும் வீட்டை நோக்கி புறப்பட்டனர். அந்த வீட்டில் இதற்கிடையில் வேறு ஒரு பதற்றமான சூழல் நிலவியது. ரேகா அடைத்து வைக்கப்பட்டிருந்த அறையில் இருந்து அவள் அடிக்கடி கதவை தட்டி கத்திக் கொண்டிருந்தாள். தனது காதலன் சத்யாவை பார்க்க வேண்டும் என்றும் தன்னை வெளியே விட வேண்டும் என்றும் அழுது கொண்டே இருந்தாள். இதை பார்த்த ரேகாவின் தந்தை கோபத்தில் துடித்தான். நாங்கள் சொல்வதை கேட்காமல் அந்த சத்யாவை திருமணம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதம் பிடித்ததால்தான் இந்த நிலைமை. நீ வெளியே சென்றால் நம்முடைய திட்டம் முழுவதும் கெட்டுப் போய்விடும் என்று கூறி அவளை மிரட்டினான். ரேகா அமைதியாகாமல் தொடர்ந்து கத்திக் கொண்டிருந்ததால் அவளது வாயில் துணியை கட்டிவிட்டு கதவை பூட்டி வெளியே வந்தான். அப்போதே வீட்டின் பாதுகாப்பு காவலர், சார், 2 பேர் உங்களை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று கூறினார். முதலில் சந்தேகப்பட்ட ரேகாவின் தந்தை வெளியே வந்து பார்த்தபோது விஸ்வாவும் ஸ்வேதாவும் சாதாரணமாகவே தோன்றியதால் உள்ளே வர அனுமதி அளித்தான். இருவரும் மிக இயல்பாக நடந்து கொண்டு தங்களுக்கு புதிய தொழில் தொடங்க பணம் தேவைப்படுவதாகவும் 10 லட்சம் ரூபாய் கடன் வேண்டும் என்றும் பேச ஆரம்பித்தனர். விஸ்வா மிகவும் திறமையாக உரையாடலை முன்னெடுத்தான். உங்களை பற்றி நிறைய பேர் நல்லதாக சொன்னார்கள், அதனால்தான் உங்களிடம் உதவி கேட்க வந்திருக்கிறோம் என்றான். ரேகாவின் தந்தையும் சந்தேகம் கொள்ளாமல் அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் மேல்மாடி அறையில் இருந்து சிறிய சத்தம் ஒன்று கேட்கப்பட்டது. உடனே ஸ்வேதாவிற்கு சந்தேகம் ஏற்பட்டது. ரேகா அடைக்கப்பட்டிருக்கலாம் என்று மீனா கூறிய வார்த்தைகள் அவளது மனதில் ஒலித்தன. சத்தம் கேட்டதும் ரேகாவின் தந்தை பதற்றமடைந்து, 1 நிமிஷம் இருக்கவும் என்று கூறி உள்ளே சென்றான். அறைக்குள் சென்று ரேகாவை மீண்டும் மிரட்டி அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு வெளியே வந்தான். பின்னர் எதுவும் நடக்காதது போல, என் மகள் டிவி பார்த்து கொண்டிருக்கிறாள், அதுதான் சத்தம் என்று பொய் கூறினான். ஆனால் ஸ்வேதாவும் விஸ்வாவும் அவனது முகத்தில் தெரிந்த பதற்றத்தை கவனித்துவிட்டனர். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு, ரேகா நிச்சயமாக இந்த வீட்டில்தான் இருப்பாள் என்று உறுதியாக நினைத்தனர். அதன் பிறகு வாய்ப்பு கிடைத்தவுடன் ஸ்வேதா மெதுவாக மீனாவிற்கு தகவல் கொடுத்தாள். நீ சொன்னது உண்மை, அந்த வீட்டில் ஏதோ மறைக்கப்படுகிறது, உடனே போலீசுடன் வாருங்கள் என்று கூறினாள். இந்த தகவலை பெற்ற மீனா ஒரு நொடியும் தாமதிக்கவில்லை. முத்துவுடன் சேர்ந்து இன்ஸ்பெக்டரை சந்தித்து
தங்களிடம் உள்ள சந்தேகங்களையும் ஆதாரங்களையும் விளக்கினாள். சத்யா மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு பொய்யாக இருக்கலாம் என்றும் ரேகாவை அவளது சொந்த பெற்றோர்களே அடைத்து வைத்திருக்கலாம் என்றும் கூறினாள். ஆரம்பத்தில் போலீஸ் சற்று குழம்பினாலும் மீனா அளித்த விவரங்கள் அவர்களுக்கு நம்பிக்கை அளித்தன. உடனடியாக ஒரு குழு போலீசார் தயார் செய்யப்பட்டனர். அனைவரும் சேர்ந்து ரேகாவின் வீட்டை நோக்கி புறப்பட்டனர். அப்போது சிந்தாமணியும் அங்கு வந்திருந்தாள். வீட்டிற்குள் அமர்ந்திருந்த ஸ்வேதாவை பார்த்ததும் அவளுக்கு பழைய நினைவுகள் தோன்றின. தேர்தல் காலத்தில் மீனாவிற்கு ஆதரவாக நின்ற அதே பெண்தான் இவள் என்பதை உணர்ந்ததும் சிந்தாமணி அதிர்ச்சியடைந்தாள். இவள் இங்கே எப்படி வந்தாள் என்ற சந்தேகம் சிந்தாமணியை பிடித்துக் கொண்டது. உடனே ரேகாவின் தந்தையிடம் அவள் கோபமாக, நான் யாரையும் வீட்டிற்குள் அனுமதிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லையா என்று கேட்டாள். ஆனால் அவன் பேராசையில் கடன் கொடுத்து வட்டி சம்பாதிக்கலாம் என்ற எண்ணத்தில் அவர்களை உள்ளே விட்டதாக கூறினான். அதே சமயம் வீட்டின் முன்பாக போலீஸ் வாகனங்கள் வந்து நின்றன. மீனா, முத்து, இன்ஸ்பெக்டர் மற்றும் காவலர்கள் உள்ளே வந்ததும் சிந்தாமணியின் முகம் வெண்மையாக மாறியது. இருந்தாலும் அவள் தன்னம்பிக்கையுடன் நடிக்க முயன்றாள். என் மகளை கண்டுபிடிக்காமல் இங்கே ஏன் வந்திருக்கிறீர்கள்? சத்யாவை விசாரியுங்கள் என்று கூறினாள். ஆனால் இன்ஸ்பெக்டர், உங்கள் மகளை நீங்களே மறைத்து வைத்திருக்கிறீர்கள் என்ற தகவல் கிடைத்துள்ளது. வீட்டை சோதனை செய்ய வேண்டும் என்று கூறினார். அதைக் கேட்டதும் ரேகாவின் தந்தை கடுமையாக எதிர்த்தான். ஆனால் சட்டப்படி சோதனை செய்ய போலீசாருக்கு உரிமை இருப்பதாக இன்ஸ்பெக்டர் தெளிவாக கூறினார். அதன் பிறகு வீட்டின் ஒவ்வொரு அறையும் தேடப்பட்டது. கீழ் மாடியில் எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் மீனாவிற்கு ஏதோ ஒரு உணர்வு ஏற்பட்டது. மேல் மாடியில் இருந்த ஒரு அறை மட்டும் பூட்டப்பட்டிருந்தது. கதவின் அருகே சென்றபோது உள்ளிருந்து மெதுவான சத்தம் கேட்டது. உடனே கதவை திறக்க முயன்றனர். கதவு திறந்ததும் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். ஒரு நாற்காலியில் கயிறால் கட்டப்பட்ட நிலையில் ரேகா அமர்ந்திருந்தாள். அவளது கைகள் கட்டப்பட்டிருந்தன. வாயில் துணி கட்டப்பட்டிருந்தது. பல நாட்களாக வெளிச்சமே பார்க்காதவள் போல சோர்வாக இருந்தாள். அந்த காட்சியை பார்த்த மீனா கண்கலங்கினாள். ரேகா, பயப்படாதே, நாங்கள் வந்துவிட்டோம் என்று கூறி அவளது கட்டுகளை அவிழ்த்தாள். காவலர்களும் உடனே உதவி செய்தனர். கீழே இருந்த அனைவரும் மேலே ஓடி வந்து அந்த காட்சியை பார்த்தபோது சிந்தாமணியும் ரேகாவின் தந்தையும் தலையை குனிந்தனர். ரேகாவை மெதுவாக கீழே அழைத்து வந்தபோது அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது.